கோயில் வந்துச்சு, இறங்குங்க. எல்லாரும் கோயிலுக்கு போலாமா? இப்போ புது ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகணும், நீங்கள் கோயிலுக்கு வந்துருக்கீங்க. எந்த ஒரு நல்ல விஷயமே விநாயகருக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கணும். நீங்களும் இனிமேட்டு இதெல்லாம் பழகிக்கணும். சரிங்க. விஷ்ணு எங்க? வரேன் தான் சொன்னேன். நான் காலையில் போகும்போதே அவன் தூங்கி தான் தரேன். இது ஃபோனில் கால் பண்ணுறேன். ஃபோனை காணும். ஒரு இம்பார்ட்டன்டான கால் வருது. ஹலோ, இதோ வந்துடுறேன். இன்னும் 5 நிமிஷம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது. நான் இப்போ கிளம்ப வேண்டியது இருக்கும். நீ பூஜையை இப்போ பொறுமையாக முடிச்சுட்டு வா. சரிம்மா. எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை இடிச்சுட்டு கீழே விழுந்த பூவை மட்டும் எடுத்துட்டு அவ பாட்டுக்கு நடந்து போவா. எவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கா. கோயில் போகணும், என்னை அவசர அவசரமாக எழுப்பிவிட்டேன், விட்டுட்டு வந்துட்டேன். அம்மா எங்கூட காணோம். அம்மா ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங்காக ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. என்னடா புது பஞ்சாயத்துல தட்டுல இருந்து தாலி இருக்கு. தம்பி 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 அது அம்பாளுக்கு பூஜை பண்ண வந்து தாலிப்பா. நீ மட்டும் எடுத்து சுத்திட்டு இருக்க. தம்பி கேளுப்பா. கயிறை கழட்டி கொடுங்க. அம்மா இல்லம்மா, சாக்ஸஸ் அந்த அம்மனே உனக்கு நடத்தி வச்சு திருமணமா. ஐயரே அந்த கயிறை கழட்டி கொடுக்க சொல்ல. இது அம்பாலே நடத்தி வச்ச கல்யாணப்பா. விதியாலே மாத்த முடியாது. உனக்கு இவதான் பொண்டாட்டி, இவளுக்கு நீதான் கணவர். மாத்த முடியாது. ஐயோ, இது அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்?